அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவராக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். Blessing and the bread. Sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who partake of it, that they may do it in remembrance of the blood of thy Son, and which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6 அதிகாரம் 9 வசனம் முதல் 13 வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Psalm chapter 50 verse 1 to 23. சங்கீதம் 50 1 முதல் 23 வரை. வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமித்து திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். The Psalms of the Aspa. The mighty God, heaven, the Lord, and he speaking and called the earth, from there and rising of the sun unto the going down and thereof. வசனம் 2. பூரண வடிவமுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். Out of the Zion this perfection of the beauty God. Heat and sign it. வசனம் 3. நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா இருக்கும். Your God shall come and shall and not and keep silence, a fear shall and devour before him, and it shall and be very tempestuous around about him. வசனம் 4. அவர் தம்முடைய ஜனத்தையே நியாயம் தீர்க்க
உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். He shall call to the heavens from the above, and to the earth, that he may judge his own people. வசனம் 5. பலியினாலே என்னுடனே உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்திலே கூட்டுகள் என்பார். Gather my saints together unto me, those that have made a covenant with me by sacrifice. வசனம் 6. வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும், தேவனே நியாயாதிபதி சேலா. And the heaven shall declare his and righteousness, for God is judge himself சேலா. வசனம் 7. என் ஜனமே கேள், நான் பேசுவேன், இஸ்ரவேலே உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன். நானே தேவன், உன் தேவனாய் இருக்கிறேன். Hear, O my people, and I will speak, O Israel, and I will testify against thee. I am God, even the God. வசனம் 8. உன் பலிகள் நிமித்தம் உன்னையே கடிந்து கொள்ளேன், உன் பானபலிகள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. I will not and reprove thee for they sacrifice, are they and brown offering to have and been continually before me. வசனம் 9. உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவத்திலிருந்து ஆட்டுக்குட்டிகளையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை. I will take no bullocks out of the house, nor he goats out of the fields. வசனம் 10. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களிலே ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். Forever and west of this forest is and many and they cattle upon the 1,000 hills. வசனம் 11. மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன், வெளியிலே நடமாடுகிறவைகளை எல்லாம் என்னுடையவைகள். I can have all these flows of these mountains and the wild and beasts of this field are many. வசனம் 12. நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்வேன், பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே. If I were hungry, I will not and tell thee, for the world is many, and the fullness thereof. வசனம் 13. நான் எருதுகளின் மாமிசம் புசித்து காட்டுக்கடாக்களின் இரத்தம் குடிப்பேனோ. I will eat the flesh of the bulls, or drink this blood of the goats. வசனம் 14. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி, offer unto the God and thanksgiving, and pay thee and vows unto the most high. வசனம் 15. ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேனே. நீர் என்னை மகிமைப்படுத்துவாய். And call upon me in the day of the trouble, I will and deliver thee, and thou and shall glorify me. வசனம் 16. தேவன் துன்மார்க்கனையை நோக்கி, நீ என் பிராணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினாலே சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? But now and the wicked God said, what hast and do and do to declare my and setters are that and thou and shoulders take my and covenant in the mount. வசனம் 17. சிட்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். Seeing thou and hatest an instruction and castest my and words and behind thee. வசனம் 18. நீ திருடனை காணும்போது அவனோட ஒருமித்து போகிறாய், விபச்சாரருடனும் உனக்கு பங்குண்டு. Who thou and seest
a tariff, then thou and constantest with him, and hast and been and partaker with an adulteries. வசனம் 19. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு சர்ப்பவினையாய் பிணைக்கிறது. To give and they and mouth unto evil, and they and tongues and promedicate. வசனம் 20. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். Thou and sittest and speakest against they and brother, and thou and slanderest thine own and mother's son. வசனம் 21. இவைகளை நீ செய்யும் பொழுது நான் மௌனமாயிருந்தேன், உன்னைப் போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்ணுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். These things and asked and thou done me, and I keep it silence. Thou forgottest that I was altogether such an one as thyself, and but I will and reprove thee, and set them in order before thine eyes. வசனம் 22. தேவனை மறுக்கிறவர்களே அதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்கள் விடுவிப்பதில்லை. Now and considers is and he that and forget God, last I titter you in the pincy, and others and be and known it you the deliver. வசனம் 23. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னையை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். O afraid praise and glorify in me, and to him and that an ordereth is and conversation. He right will assure the salvations of God.